திரைப்படம் நல்லா இருந்தது. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா அந்த லவ் சீன்ஸு, அந்த போலீஸ் வந்து பண்ண ஒரு கேரக்டருமே நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல அந்த மெசேஜஸும் நல்லா இருந்துச்சு. போலீஸோட அந்த மனித நேயம் வந்து இருந்தது. எல்லா போலீஸ்க்கும் அது இருந்தால் நல்லா இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு சார். சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு படம் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பிடிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்கு. எமோஷன் ஆகி நாங்களே அழுதுட்டு அந்த படம் பார்த்துட்டு, ஜாதி மதம் இல்லாத இருக்கணும் இதுங்களா. சூப்பராக பண்ணியிருக்காரு. இனிமேல் நல்ல மனுஷன். எல்லா போலீஸ்க்கும் அந்த மாரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியோட எல்லாம் சூப்பராக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விக்ரம் பிரபு அங்கிள் நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்க கூட சேர்ந்து நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்குமே. அது யாரா வேணா இருக்கலாம், முதல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். மெசேஜ் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து அதுதான் குழந்தை சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் நல்ல நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் அவங்களுக்கு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அது பெரிய அவங்க லைஃப்பில் மாற்றுன்றது தான் அந்த படத்தோட கண்டென்ட். நல்லா இருந்தது சார். சூப்பராக பண்ணியிருந்தார் சார். புதுமுக ஹீரோ அவர் சொல்லவே முடியாது, அவர் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சார். ரொம்ப எமோஷனலாக இருக்கும் சார் படம். லவ், எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த கலவை தான் சார் படம். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். நாங்கள் கிட்ஸே கூப்பிட்டு வந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு படம். லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மூவி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிறை சூப்பரா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே பிடிச்சிருந்தது. பரபரப்பான ஒரு ஸ்கிரீன் பிளே, நம்மள பரபரப்பானே வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கான்செப்ட் வந்து எல்லாரும் மனிதனா இருக்கும்ன்றது சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மரியாதையை அவங்க சுமையை காப்பாத்திருக்காங்க. இப்போ தமிழ் சாரோட ஸ்டோரி அது இது வெற்றிமாறன் சாருக்கு நம்பி தான் வந்தோம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் விக்ரம் பிரபு சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் லலித் சாரோட அவங்க பையன் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. சச்சினோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பரபரப்பாக வச்சிருந்ததே பெரிய ப்ளஸ் தான். செமையாக பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வந்து பாருங்க. மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ. சரி, சத்தியமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் விக்ரம் பிரபு ஐயோ அடுத்தடுத்து நம்மளை ரசிக்க வச்சு அப்படியே நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு சொல்லணும் விக்ரம் பிரபு சார். ஏன்னா வந்து இப்போ கம்மி ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா விஜய் சார்லாம் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அந்த இடத்த நேரப்ப வந்து ஒரு 5-6 பேருக்குள்ள போட்டி நடக்குது. அதில் விக்ரம் பிரபு சாரும் கண்டிப்பாக வருவார். நம்ம சொல்லியிருப்போம் சிவாஜி சார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. சத்தியமாக இறக்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். அவங்க பேர ரூபத்தில் விக்ரம் பிரபு சார் ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப உணர்வுபூர்வமாக ரசிக்க வச்சுட்டாங்க. படம் ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்க. என்னடா ஒரு கைதிக்குள்ளேயும் ஒரு வழி இருக்குது, ஒரு போலீஸ்காரனுக்குள்ளேயும் ஒரு வழி இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆழமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்க வைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க படம். படத்தில் என்ன சொல்ல வராங்க, ஒரு கைதியோட கதை வருது. அது இல்லாமல் கேரக்டர் நேம் சொல்லி வேணும் அப்துல், அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா படத்துக்குள்ளே டுஸ்ட்டுக்கலாம். டுஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு டுஸ்ட்டுனா எப்படிங்க, அந்த மாதிரி ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க. ஒரு 2 ஹவர் ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் கண்டிப்பாக வந்து 365 நாள் வருஷத்தில் இருக்குன்றாங்க. 365 66 எனக்கே பாருங்க தெரியல, நானே கன்ஃபியூஷன் ஆகி. இருந்தாலும் அந்த 365 நாளில் 365 நாளாக வந்த படம் சிறை. அந்த ஒரு படம் ஆல்ரெடி 300 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 300 படம் நமக்கு தெரியாது. இந்த ஒரு படம் கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க. உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப இமோஷனல் இருந்துச்சு. நானும் ஒரு 2 மணி நேரத்தில் கண் கலங்கிட்டு நான் கூட டவுட்டில் இப்படி கண்ணை தொட்டு பார்த்தேன். எனக்கே தண்ணில் வந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. குழப்பா இருந்தாலுமே சில பேர் வெளியே போலீஸ்காரங்க குழப்பா தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருந்தாலும் கண்டிப்பாக நாடு இந்தியா தமிழ்நாடு அப்படின்றது எங்கேயோ போயிடும். பார்ப்போம். எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் வந்து ரசிக்கலாம். சூப்பரான படம், நல்ல படம். நல்லா இருந்தது. படத்தில் எல்லாரோட ஆக்டிங், படத்தோட கதை எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. ஒரு மெலிசான ஒரு அரசியல் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அது வந்துட்டு எல்லாருக்கும் ப்ராப்பராக கன்வே ஆயிருக்கு. அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் எங்கேயுமே லாகல்ல. ஒரு விக்ரம் பிரபுக்கும் இது ஒரு கம்பேக் மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லாமே கனெக்டாக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு ஷாக் மாதிரி இருந்தது. அப்போல்லாம் ஹோல் தேட்டரே வந்துட்டு அந்த மூமெண்ட்டுக்கு எதுவும் ஆனாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கனெக்டட். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். படம் ரொம்ப அருமையாக சார். படம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், குழந்தையோட வந்து பார்க்கலாம் சார். இந்த லீவுக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு நல்ல ஒரு படம் சார். சிறை எல்லார் மனசையும் சிறை கொள்ளணும் சார். கான்செப்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க சார். எல்லாருமே வந்து இது வரைக்கும் டிஎஸ்பி, ஏஎஸ்பி
எஸ்பி அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து சிங்கம் அப்படின்னு எல்லாமே எடுத்துட்டாங்க. பாட்டம் ரேஞ்சில் இருக்க போலீஸோட ரோல், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இந்த நாட்டுக்காக, அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அதையும் வந்து இந்த படம் சொல்லியிருக்கு சார். நல்லா இருக்கு சார் படம். நல்லா எமோஷனாக கனெக்ட் ஆகுது. லவ் இருக்குது சார், எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து. அதாவது வந்து காமெடியாக சொல்லக்கூடாது, நல்லா எமோஷனலான படம். லவ் வேணுமா லவ் இருக்குது, எமோஷனல் வேணுமா எமோஷனல் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, மியூசிக் வேணுமா மியூசிக் இருக்குது. பேக்ரவுண்ட் ரொம்ப அருமையாக இருந்தது சார். சுரேஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். அதாவது என் பேரும் சுரேஷ், அவர் பேரும் சுரேஷ். வெற்றிமாறன் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய இதுதான் அவருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெற்றிமாறன் சாருக்கும் ஒரு தேங்க்யூ. நல்ல படம் சார், இந்த இயருக்கு அவருக்கு ஒரு நல்ல படம். படம் ஃபுல்லாவே பிடிச்சிருக்கு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கணும், நல்லா பண்ணிருக்காரு, பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. கரெக்டா போச்சு. ஃபோன் யூஸ் பண்ணாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு, நல்ல மெசேஜோட இருக்கு. விக்ரம் பிரபு சார் சூப்பரா நடிச்சிருக்காரு போலீஸ் கேரக்டர்ல. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்டிங், ஒரு கிறிஸ்மஸ் அப்போ சூப்பர் படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எமோஷனலா கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல நல்லா கனெக்ட் ஆகும்.